ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மாங்காய் முருங்கைக்காய் வச்சு புளி ஊற்றாமல் ரொம்ப சிம்பிளாக அதை விட குயிக்காக பண்ணிடலாம். ஒரு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கொஞ்சமாக சீரகம், பெருங்காயம், அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நான் ஓப்பன் பாட்டில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச துவரம்பருப்பை நல்லா மசித்து சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கான பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாமே பொரிஞ்ச பிறகு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் தக்காளி வெங்காயம் பெருசாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சாம்பாருக்கு அப்படியே இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். தக்காளி வந்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வதக்கிட்டு கூடவே ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் அரிஞ்சு போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். அதில் நான் ஒட்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். பாதி மாங்காய் தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மாங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே குட்டி ஸ்பூனில் நான் வந்து 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். நீங்கள் சாம்பார் பொடின்னு சொல்வீங்க. ஸோ அந்த சாம்பார் பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சாம்பார் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு காய் வந்து ஒரு 85% வெந்தால் போதும். வேக வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நான் வேக வச்சு மசித்து வச்ச துவரம்பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு கொதி வந்த பிறகு ரொம்ப சிம்மில் வச்சு கொதித்து வரணும். சிம்மில் வச்சு நல்லா கொதித்த பிறகு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கும்போது கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான். என்னோடய ஸ்டைலில் ரொம்ப ஈஸியான, ரொம்ப சிம்பிளாக அதை விட குயிக்காக பண்ணிடலாம். டேஸ்டியான சாம்பார் ரெசிபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.